நீ தலை குனிந்து என்னை படிக்கும்போது இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க நான் உதவுவேன். புத்தகம். எவ்வளவு அற்புதமான வரிகள் இல்லை? இந்த வரிகளை படிக்கும்போது புத்தகம் நமக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். புத்தகம் வாசிக்கும் போது புது புது நாடுகளை, கலாச்சாரங்களை, மனிதர்களை, அவங்களோட வாழ்வியலை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அதோடையே பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். புத்தக வாசிப்பு நம்மளை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரும் வாய்ப்பு. இந்த காணொலி மூலமா ஒரு 10 புத்தகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வாசிப்பு மூலமா உங்க வாழ்க்கை மாற நிறைய வாய்ப்பு இருக்கு. முதல் புத்தகம் தட்டாதே திறந்திருக்கிறது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் இது. ரொம்ப ரொம்ப அழகா நம்ம வாழ்க்கையில மூடி இருக்கிற கதவுகளை தான் நாம தட்டிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி பல கதவுகள் திறந்து இருக்குது, அதை நாம கவனிக்கிறது இல்ல அப்படிங்கறத நமக்கு உணர்த்தக்கூடிய அழகான புத்தகம் இது. அடுத்த புத்தகம் பெரியோர்களே தாய்மார்களே. இப்ப இருக்க காலகட்டத்தில் அரசியல் கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இன்னைக்கு நாம சந்தோஷமா சுதந்திரமா இருக்க பல தலைவர்களோட தியாகம், அவங்க மக்களுக்காக செஞ்ச தொண்டு, அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், இதை எல்லாத்த பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க கண்டிப்பா உதவியா இருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே. மூன்றாவது புத்தகம் அப்பத்தா. பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் மனிதனோட உணர்வுகள் எவ்வளவு அழகானது, உறவுகளுக்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும், மன்னிப்பு, கருணை, காதல், உதவும் குணம், இப்படி எல்லா உணர்வுகளையும் உள்ளடக்கிய புத்தகமா இருக்கும்னு சொன்னா அது மிகையாகாது. இப்படி உணர்வுகளின் வெளிப்பாடா இருக்கிற அப்பத்தா புத்தகத்தை கண்டிப்பா படிங்க. நான்காவதா நான் சொல்ல போற புத்தகம், ப்ளீஸ் இந்த புத்தகத்தை யாரும் வாங்காதீங்க. கோபிநாத் அவர்கள் எழுதிய புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்துல ஒரு வரி வரும், தினமும் ஒரே வழியில தான் ஆபீஸ்க்கு போறோம் வர்றோம், ஒரு மாறுதலுக்கு வேற வழியில தான் போய் பாருங்களேன், அன்னைக்கு பல புது விஷயங்கள், சந்தோஷங்கள் உங்க கண்ணுக்கு தென்படும்னு கோபிநாத் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். இந்த ஒரு வரி தான் இந்த புத்தகம் எவ்வளவு அழகானதுங்கிறதுக்கு சான்று. அஞ்சாவதா நான் சொல்ல போற புத்தகம் பட்டாம்பூச்சி. பிரெஞ்சு சிறைவாசியான ஹென்றி ஷாரியர் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். தவறே செய்யாம ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு போய் அங்கிருந்து பல தடவை தப்பிச்சு மறுபடியும் அகப்பட்டு தன்னோட சிறை அனுபவங்களை பத்தி முழுசா எழுதியிருக்க புத்தகம் தான் இந்த பட்டாம்பூச்சி. ஆறாவதா நான் சொல்ல போற புத்தகம் சா பாலமுருகன் அவர்கள் எழுதிய சோழகர் தொட்டி. பழங்குடி மக்களோட வாழ்வியல் பத்தியும், வீரப்பனை தேடும் போது பழங்குடி மக்கள் எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிச்சாங்க அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப தெளிவா இந்த புத்தகத்தை படிக்கும் போது நீங்க உணர முடியும். அது மட்டும் இல்ல, இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் போது நாம எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஏழாவதா நான் சொல்ல போற புத்தகம் நான் சரவணன் அல்ல வித்யா. பெண்மைக்கான உணர்வுகள், பெண்மைக்கான நளினம், ஆசை, காதல், விருப்பம், தேர்வு அத்தனையும் ஒரு பெண்மைக்கானவை. ஆனா இது எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருப்பதோ ஒரு ஆணின் உடல். தன்னோட அடையாளத்தை இழந்து, ஆதரவை இழந்து, கேள்விக்குறியா அலைந்து திரிந்த வித்யா வாழும் புன்னகையாக மலர்ந்த கதை தான் ஏழாவதா நான் சொல்லிட்டு இருக்க இந்த புத்தகம். எட்டாவது புத்தகம் இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள் எழுதிய வட்டியும் முதலும். எத்தனை விதமான மனிதர்கள், எவ்வளவு விதமான போராட்டங்கள், இந்த வாழ்க்கை நமக்கானது மட்டுமல்ல பிறருக்கும் ஆனது அப்படிங்கிறத தான் சந்தித்த மனிதர்களை வச்சு எழுதின அற்புதமான புத்தகம் தான் இயக்குனர் ராஜமுருகன் எழுதியிருக்கிற இந்த வட்டியும் முதலும் அப்படிங்கிற புத்தகம். ஒன்பதாவது புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தேசாந்திரி என்கிற புத்தகம். இது முழுவதும் பயணம் பற்றியும், பயணத்தின் மூலமாக கிடைக்கும் அனுபவங்கள் பற்றியும் ரொம்ப அழகா எஸ்ரா அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிற ஒரு கலை பொக்கிஷம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷத்தை படிக்க மிஸ் பண்ணாதீங்க. 10வது புத்தகம் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் புத்தகம். யானை டாக்டர், சோற்று கணக்கு, 100 நாற்காலிகள், இப்படி பல உண்மையான சம்பவங்களை எழுதின புத்தகம் தான் அறம். அறம் என்னைக்கும் தோற்காதுன்னு இந்த புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கே தெரிய வரும். நான் சொன்ன இந்த 10 புத்தகங்களும் 10 முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்மை சுற்றி ஏராளமான முத்துக்கள் கொட்டி கிடக்கு. அதிலிருந்து நல்ல புத்தகங்களை தேடி தேர்ந்தெடுத்து படித்தால் வாழ்க்கையில் உயரலாம். படி அப்படிங்கிறதே நம்மை வாழ்வில் ஒரு படி உயர்த்துவதற்காக சொல்லப்பட்ட விஷயம். நிறைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை அதிகமாக்குங்கள். புத்தகங்களை நேசியுங்கள், வாசியுங்கள், சுவாசியுங்கள்.